சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அமெரிக்க முற்றுகையை விலக்குவதற்கு பதிலாக கார்முஸ் ஜலசந்தியை திறக்க இரு நாடுகளும் சம்மதித்த நிலையில் சர்வதேச வங்கிகளில் முடக்கப்பட்டு தங்களின் 6000 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிக்க அமெரிக்கா இழுத்தடிப்பதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. பணத்தை தராவிட்டால் ஒப்பந்தமே கிடையாது என தெஹ்ரான் மிரட்டல் விடுத்துள்ள சூழலில் அவசரப்பட்டு எந்தவொரு மோசமான ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் செய்ய மாட்டார், அதுவரை அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடரும் என வெள்ளை மாளிகையும் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் ஆக்ரோஷமாக பதிலடி கொடுத்துள்ளனர். இதற்கிடையே அமெரிக்க கடற்படையின் இரும்புத்திரை முற்றுகையை மீறி கத்தாரில் மாபெரும் LNG எரிவாயு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து பாகிஸ்தான் மற்றும் சீனாவை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக ராய்டர்ஸ் செயற்கைக்கோள் தரவுகள் அம்பலப்படுத்தியுள்ளன. இடைக்கால ஒப்பந்தம் ரத்தாகுமா அல்லது ட்ரம்ப் அரசு பணியுமா? வளைகுடா போரின் விரிவான செய்திகளின் தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. கமிங் சூன். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உலகப் போருக்கான சூழலை உருவாக்கிய அமெரிக்கா ஈரான் மோதலில் திடீர் திருப்பமாக இரு நாடுகளுக்கும் இடையே 2 கட்டங்களை கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இடைக்கால ஒப்பந்தம் இறுதி வடிவத்தை எட்டி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது குழுவிடம் அவசரப்பட வேண்டாம் என்று கூறிய சில மணி நேரங்களிலேயே வெள்ளை மாளிகையின் மிக உயர்மட்ட நிர்வாக அதிகாரியொருவர் இந்த ஒப்பந்தத்தின் ரகசிய நகர்வுகளை செய்தியாளர்களிடம் தொலைபேசி வாயிலாக போட்டு உடைத்துள்ளார். தற்போது இறுதி செய்யப்பட உள்ள வரையறுக்கப்பட்ட இந்த தற்காலிக ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் தங்களின் பிடிவாதங்களை தற்காலிகமாக தளர்த்திக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. முக்கியமாக பேச்சுவார்த்தை இந்த 2 புள்ளிகளில் தான் சுழல்கிறது. உலகளவில் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் பிரதான பாதையான கார்முஸ் ஜலசந்தியை சூழ்ந்துள்ள அமெரிக்க கடற்படையின் முற்றுகை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதற்கு பதிலாக ஈரான் அந்த ஜலசந்தியை சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும். பதிலுக்கு ஈரான் தன்னிடம் குவித்து வைத்துள்ள மிக அதிக அளவில் செறிவூட்டப்பட்டு ஜுரேனிய கையிருப்பை முழுமையாக அப்புறப்படுத்த கொள்கை ரீதியாக ஒப்புக்கொள்ள வேண்டும். இதற்காக அமெரிக்காவிடமிருந்து ஒரு பரந்த பாதுகாப்பு உறுதிமொழியை ஈரான் பெறும். நாங்கள் முற்றுகையை விலக்குவோம், அவர்கள் ஜலசந்தியை திறப்பார்கள். வெள்ளை மாளிகை அதிகாரி இதுகுறித்து விளக்குகையில், நாங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை நோக்கி நகர்கிறோம். எளிமையாக சொன்னால், நாங்கள் அமெரிக்க முற்றுகையை விலக்குவதற்கு பதிலாக அவர்கள் ஜலசந்தியை திறந்து விடுவார்கள். மேலும் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை அப்புறப்படுத்த அவர்கள் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொள்வார்கள். தற்போது முக்கிய உரையாடல் இந்த வார்த்தை அமைப்பில் தான் கவனம் செலுத்துகிறது என்றார். எனினும் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட எவ்வளவு காலம் எடுக்கும் அல்லது ஈரானின் அணு ஆயுத பொருட்களை அகற்றுவதற்கான காலக்கெடு என்ன என்பது குறித்து குறிப்பிட்ட விவரங்களை வெளியிட அந்த அதிகாரி மறுத்துவிட்டார். நாங்கள் இந்த மொழி நடையை சரியான இடத்தில் அமைத்தாலும் கூட அது ஈரானிய அரசுக்குள் சென்று அதிகாரப்பூர்வ ஒப்புதல் பெறுவதற்கு பல நாட்கள் ஆகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். சனிக்கிழமையன்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளத்தில் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் பெருமளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது, சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே அது இறுதிப்படுத்துவதற்கு மட்டுமே குறையாக உள்ளது என பதிவிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமையன்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசுகையில், தற்போது இடைக்கால ஒப்பந்தங்கள் போடப்பட்டாலும் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறக்கூடாது என்பதே இந்த ஒப்பந்தத்தின் இறுதி இலக்கு என்று மிக கடுமையான துணியில் எச்சரித்துள்ளார். மறுபுறம் இந்த முன்மொழிவு குறித்து ஈரான் இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ கையெழுத்தோ அல்லது பகிரங்கமான கருத்துக்களையோ தெரிவிக்காமல் மௌனம் காப்பது சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் மர்மத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 2 கட்ட இடைக்கால அமைதி ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டியுள்ளதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்து வந்த நிலையில் ஒப்பந்தம் ஒட்டுமொத்தமாக ரத்தாகலாம் என ஈரான் இன்று அதிரடி எச்சரிக்கை விடுத்துள்ளது உலக நாடுகளை உலுக்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவசரப்பட வேண்டாம் என்று தனது குழுவிற்கு உத்தரவிட்டு சில மணி நேரங்களிலேயே தெஹ்ரான் தரப்பிலிருந்து இந்த இடிமுழக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் அதிகாரப்பூர்வ மற்றும் முன்னணி செய்தி நிறுவனமான தஸ்னீம் இன்று காலை வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான நிபந்தனைகளுக்கு வாஷிங்டன் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சர்வதேச வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள சுமார் 6000 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது ஈரானின் பிரதான நிபந்தனை. ஆனால் இந்த நிதிகளின் முடக்கத்தை நீக்குவதில் அமெரிக்கா தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்து வருவதாக தெஹ்ரான் கூறுகிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி இதுகுறித்து தெரிவிக்கையில், ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்ப
இருப்பது உள்ளிட்ட ஒப்பந்தத்தின் மிக முக்கிய பிரிவுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து இடையூறு விளைவித்து வருகிறது. இதனால் தற்போது இறுதி வடிவம் பெற்று வரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்படுவதற்கான சாத்திய கூறுகள் இன்னும் அப்படியேதான் உள்ளன. இதன் மூலம் இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு மிகவும் அருகிலும் அதே சமயம் மிகவும் தொலைவிலும் இருப்பதாக ஈரான் சூசகமாக உணர்த்தியுள்ளது. மறுபுறம் ஈரானின் இந்த மிரட்டலுக்கு அஞ்சாது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் மீண்டும் ஒரு அதிரடி பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் காலம் நமக்கு சாதகமாகவே உள்ளது, எனவே தெஹ்ரானுடன் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் எட்ட வேண்டாம் என்று எனது பேச்சுவார்த்தை குழுவிற்கு மீண்டும் அறிவுறுத்துகின்றேன். இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு சர்வதேச அளவில் சான்றளிக்கப்பட்டு இருதரப்பும் கையொப்பமிடும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை முழுவீச்சில் தொடரும். இருதரப்பினரும் அவசரப்படாமல் இதை சரியாக செய்ய வேண்டும், இதில் எந்த தவறுகளுக்கும் இடமில்லை என்று ட்ரம்ப் கர்ச்சித்துள்ளார். இருப்பினும் ஈரானுடனான வாஷிங்டனின் தற்போதைய உறவு மிகவும் தொழில்முறை சார்ந்ததாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மாறி வருவதாக சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் அவர்களால் எந்த காலத்திலும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ உருவாக்கவோ வாங்கவோ முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை அப்புறப்படுத்த ஒப்புக்கொண்டால் அமெரிக்கா முற்றுகையை விலக்கும் என்றும் இருதரப்பு அதிகாரிகளும் சம்மதம் தெரிவித்திருந்தனர். ஆனால் இப்போது பணத்தை ரிலீஸ் செய்யும் மேட்டரில் அமெரிக்கா முரண்டு பிடிப்பதால் உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியின் முடக்கம் நீடிக்குமா என்ற அச்சம் உலக சந்தையில் எழுந்துள்ளது. கடைசி நிமிடத்தில் அமெரிக்கா ஈரானின் சொத்துக்களை விடுவிக்குமா அல்லது ட்ரம்ப் தனது பிடிவாதத்தால் இந்த அமைதி ஒப்பந்தத்தை உடைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமெரிக்க கடற்படையின் கடுமையான முற்றுகை மற்றும் ஈரானுடனான போர் சூழல் காரணமாக ஒட்டுமொத்த உலகமே அச்சத்துடனும் உற்றுநோக்கிக் கொண்டிருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியில் தற்போது ஒரு மாபெரும் திருப்புமுனை அரங்கேறியுள்ளது. உலக நாடுகளின் ஒட்டுமொத்த கவலையையும் தவிடுபடியாக்கும் வகையில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவிற்கு சொந்தமான 2 மாபெரும் திரவமாக்கப்பட்டு இயற்கை எரிவாயு டேங்கர் கப்பல்கள் அந்த ஆபத்தான நீர்வழியை கச்சிதமாக கடந்துள்ளதாக அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் உலகளாவிய கடல்வழி சரக்கு போக்குவரத்தை கண்காணிக்கும் கேப்லர் மற்றும் LSAG ஆகிய அமைப்புகளின் செயற்கைக்கோள் தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. சர்வதேச கடல்வழி தரவுகளின்படி பகாமாஸ் தீவுகளில் பதிவு செய்யப்பட்டு போய்ரிட் என்ற மாபெரும் LNG கப்பல் அமெரிக்க கடற்படையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஹார்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதமே கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிசக்தி மையமான டிராஸ்லபான் முனையத்தில் தனது முழு சரக்கையும் ஏற்றிக்கொண்ட இந்த கப்பல் பாகிஸ்தான் துறைமுகத்தை வந்தடைந்து அங்குள்ள எரிசக்தி தட்டுப்பாட்டை தீர்க்க தனது இயற்கை எரிவாயுவை இறக்க திட்டமிட்டுள்ளது. இதேபோல் கத்தாரிலிருந்து இயற்கை எரிவாயுவை ஏற்றிக்கொண்ட 2வது மாபெரும் LNG கப்பலான அல்ட்ரையான் அந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆபத்தான நீர்வழியை கடந்துவிட்டதாக ராய்டர்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. இறுதியாக கடந்த மே 22 அன்று வளைகுடா பகுதியில் காணப்பட்ட இந்த கப்பல் தற்போது ஓமானையும் ஈரானையும் பிரிக்கும் ஆழ்கடல் பரப்பில் நீரிணைக்கு வெளியே பாதுகாப்பாக நிலை கொண்டுள்ளது. இந்த கப்பல் வரும் ஜூன் 27ஆம் தேதிக்குள் சீன துறைமுகத்தை சென்றடையும் என சர்வதேச கடல்வழி நிறுவனங்களால் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானின் மிரட்டல்களுக்கு பணிந்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருபோதும் நாட்டின் நலனுக்கு பாதகமான எந்தவொரு மோசமான ஒப்பந்தத்தையும் செய்ய மாட்டார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சர்வதேச அரங்கில் மிக திட்டவட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். சொத்துக்களை விடுவிக்காவிட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என ஈரான் இன்று காலை எச்சரித்திருந்த நிலையில் அதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து கிடைத்துள்ள மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ ரியாக்ஷன் இதுவாகும். 2 கட்ட இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்படுகிறது என்று வாஷிங்டனில் செய்தியாளர்கள் எழுப்பிய காரசாரமான கேள்விக்கு மார்க்கோ ரூபியோ நேரடியாக பதிலளித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியதாவது, இந்த அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதில் தேக்க நிலை நீடிப்பதற்கு காரணம் அமெரிக்கா அல்ல, ஈரானின் மந்தமான பதில்தான். அமெரிக்கா தரப்பிலிருந்து அனைத்து நிபந்தனைகளும் தெளிவாக முன்வைக்கப்பட்டு விட்டன. இதற்கான இறுதி பதில் ஈரான் தரப்பிலிருந்துதான் வர வேண்டும். ஈரானிய அரசு மற்றும் அங்குள்ள அரசியல் கட்டமைப்பு இதற்கு பதிலளிக்க இன்னும் சிறிது காலம் எடுக்கும் என்பதால் நாங்களும் காத்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய ரூபியோ, அமெரிக்கா இந்த சூழ்நிலையிலும் தனது பிடியை தளர்த்தாது என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்த்தினார். ஒன்று மட்டும் உறுதி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவசரப்பட்டு எந்தவொரு மோசமான ஒப்பந்தத்தையும் செய்யப் போவதில்லை. அதை அவர் நிச்சயமாக செய்ய மாட்டார் என்பதில் அமெரிக்க நிர்வாகம் உறுதியாக உள்ளது என்று கடுமையான துணியில் குறிப்பிட்டார். இதன் மூலம் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே ஒப்பந்தம் என்ற ஈரானின் நிபந்தனைக்கு ட்ரம்ப் அரசு உடனடியாக பணியப் போவதில்லை என்பதும், ஈரான் தனது பிடிவாதத்தை இறக்கி வைக்காதவரை ஹார்முஸ் ஜலசந்தி மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை துளிகூட விலக்கப்படாது என்பதும் உறுதியாகியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.
இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.